திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் ஆனந்த விகடன் வார இதழ் மீது முதல்வர் ஜெயலலிதா புதிய அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். ஆனந்த விகடன் வார இதழில் தமிழக அரசு சாதித்தது என்ற தலைப்பில் விரிவான கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. இதனால் ஆனந்த விகடன் இதழை திமுகவினர் தமிழகம் முழுவதும் வாங்கி இலவசமாக விநியோகித்தனர். இந்த கட்டுரை முரசொலியில் நவம்பர் 21ஆம் தேதியன்று வெளியாகியிருந்தது. முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறு செய்யும் வகையில் இந்த கட்டுரை இருப்பதாக கூறி முரசொலி ஆசிரியரான திமுக தலைவர் கருணாநிதி, செய்தி ஆசிரியர் செல்வம் ஆகியோர் மீது செவ்வாயன்று தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதேபோல் ஆனந்த விகடன் வார இதழ் மீதும் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆனந்த விகடன் ஆசிரியர் கண்ணன், பதிப்பாளர் மாதவன் ஆகியோர் மீது இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக அரசு வக்கீல் ஜெகன் தெரிவித்தார். 21/11/2015 நாளிட்ட முரசொலி தமிழ் பத்திரிகையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை பற்றி திரு கருணாநிதி அவர்கள் உண்மைக்கு புறமான செய்தியை அது கேள்வி பதிலாக வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறமானது, தவறான செய்தி. தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த செய்தி வெளியிட்டுள்ளார். அந்த தவறான செய்தி வெளியிட்ட கருணாநிதி அவர்கள் மீதும் முரசொலி பத்திரிகையிலே அச்சிட்டு வெளியீட்டாளர் எஸ். செல்வம் அவர்கள் மீதும் இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சார்பாக இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளேன்.